இப்ப நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னு கேட்டா, லாஜிக்காக மனிதன் எப்படி ஜின்னை கட்டுப்படுத்துவான்? சரி, அப்படி குர்ஆன்லயாவது மனிதர்களே நீங்கள் நினைத்தால் ஜின்களை கட்டுப்படுத்தலாம் அல்லாஹ் சொல்லி இருந்தா ஓகே. அல்லாஹ் படைச்சிருக்கான் ஜின்ன, அதை வச்சு நம்ம நம்புறோம், பார்த்துட்டு நம்புறோம். அல்லாஹ் சொல்வதை வைத்தான் ஜின்ன நம்புறோம். அந்த அல்லாஹ் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் ஜின்னை கூட வசப்படுத்தலாம், ஜின்னு உங்க சொல்ல கேட்கும் அப்படின்னு எங்கேயாவது அல்லாஹ் சொல்லி இருந்தால் அந்த ஜின்னை வசப்படுத்தி அதை கொண்டு இந்த காரியத்தை அவன் செய்யறான்னு நம்ம நம்பலாம். அப்ப ஜின்னை வசப்படுத்துங்கிற முடியாதுங்கிற கான்செப்ட் தான் எல்லாத்தையும் பார்க்க இருக்குது. இன்னும் சொல்ல போனா ஜின்னை வசப்படுத்த இயலவே இயலாது என்றும் குர்ஆன் சொல்லுகிறது. எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, சுலைமான் நபிக்கு ஜின்னை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். அதை சொல்லும் போது என்ன சொல்றான்னு கேட்டா, இவருக்காக எந்த வேலை சொன்னாலும் செய்யக்கூடிய வகையில் ஜின்களுக்கு நம்ம உத்தரவு போட்டோம். அந்த உத்தரவை செயல்படுத்துகிறதா என்று நாம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். சுலைமானுக்கு கட்டுப்படணும்னு சொல்லி ஜின்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு ஆர்டர் போடுறான். அந்த ஆர்டரின் காரணத்தினால சுலைமான் கட்டுப்படுத்தியே தவிர இல்லைன்னா சுலைமானுக்கு போட்டு போயிடுறது. சுலைமானோட பவர்ஃபுல்லானது. அப்ப சுலைமான் நபிக்கு நிறைய காற்றை வசப்படுத்தி கொடுத்தான், பறவைகளை வசப்படுத்தி கொடுத்தான், எறும்புகள் பேசுவது கூட அவருக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை எல்லாம் கொடுத்தான். உலகத்துல யாருக்கும் கொடுக்காத ஒரு ராஜ்யத்தை அவர் கொடுத்தான் இல்லையா? அதுல ஒன்றுதான் எது, ஜின்களை வசப்படுத்துறது. ஒரு சைத்தான்கள் ஜின்கள்ல யபூசுனலஹு, அவருக்காக முத்து குளிக்கிறவர்கள் இருந்தார்கள். யாமலூன அமலன் தூனதாலிக்கு, இது அல்லாத பல வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். குன்னாலஹும் லஹாஃபிலீன், அவங்கள நான் கண்காணிச்சுட்டு இருக்கிறேன். ஜின்கள் ஒழுங்கா வேலை செய்தான்னு சொல்லி நான் வசப்படுத்தி கொடுத்து அதை கண்காணிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு பயந்துட்டு செஞ்சிச்சு அப்படின்னு அல்லாஹ் சொல்வதன் மூலமா என்ன விளங்குது, மற்றவனுக்கு முடியாது. ஜின்ன இயற்கையா கட்டுப்படுத்த இயலாது, அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்ததுனால் நடந்திருக்கிறது என்று சொல்லி 21வது சூறாவுல 82வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி 34:12 என்ன இருக்கிறது, இந்த சுலைமானுக்கு வசப்படுத்தி கொடுத்தேன், எந்த ஜின்னாவது அதை மீறினால் கடுமையாக நான் தண்டிப்பேன் என்று எச்சரிக்கை செய்தேன். அல்லாஹ் எப்படி கட்டுப்படுத்தி கொடுத்தான், சுலைமான் சொல்லத்தான் கேட்கணும், எல்லாம் நடக்கிறது வேற என்று எச்சரிக்கை பண்ணினேன் என்று சொல்லி 34:12 வசனத்தை சொல்லி காட்டுகிறான். அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் சுலைமான் நபிக்கு ஜின்னை வசப்படுத்தி கொடுத்தது அவருக்குரிய தனிச்சிறப்பா, மனிதனுக்கு இயல்பாக வசப்படுத்த முடியும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுக்கணுங்கிற அவரை வசப்படுத்திக்கிறவார. ஜின்னை மனுஷன் வசப்படுத்த முடியும் என்றால் இது ஒரு பாக்கியமா இல்ல சொல்லுவானா? காற்றை வசப்படுத்தி கொடுத்தேன்னு எல்லாம் சொல்றான், காற்றை வசப்படுத்த முடியுமா? முடியாது. முடியாத காரணத்தினால நான் வசப்படுத்தி கொடுத்தேன் எல்லாம் சொல்றான். அந்த மாதிரி ஜின்னுக்கு என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த ஜின்னை மனிதனுக்கு வசப்படுத்த முடியாது, ஆனால் நான் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறேன். அப்ப ஜின்னை சுலைமான் நபிக்கு வசப்படுத்தி கொடுத்தது அவருக்குரிய சிறப்பு என்று இதில் வழங்கணும். அது மாத்திரம் இல்லாம அவர் இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ஒரு பயம் வருது. என்னது, என்னடா பறவை நம்மகிட்ட பேசுது, எறும்பு பேசுது, காத்து நம்ம சொல்லலாம் கேட்குது, ஜின்னு எல்லாம் நம்ம கட்டுப்படுது, இப்படியான ஒன்றை வைத்து நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம். இந்த மாதிரி ஒண்ணு வேற எவனுக்காக கொடுத்தா அவன் என்ன ஆயிருவான், மனசுல இருப்பான், அவன் நான் கடவுள் சொல்லி பயப்படுறாரு அவரு. அப்ப என்ன செய்யறாரு, ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி அஹதின் பாதி, இறைவா எனக்கு பிறகு யாருக்கும் இந்த இதன் கொடுத்து விடாது, எனக்கு நீ கொடுத்திருக்கிறாய், இந்த மாதிரியான ஒரு வல்லமை என்ன செய்யறாத வேற யாருக்கும் கொடுத்துறாதுன்னு சொல்லி யார துவா செய்யறா, சுலைமான் நபி துவாவும் செஞ்சுட்டாங்க. அல்லாஹ் அவருக்குத்தான் இந்த ஆற்றலை, இந்த சக்தியை, சிறப்பை கொடுத்து இருந்தான், வேற யாருக்கும் இல்லை, வேற யாருக்கும் கொடுக்காத என்று ஒரு துவாவும் செய்து விட்டார். அந்த துவா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவும் செய்து விட்டான் என்பதற்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது. எப்படி இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நாள் சுபஹு தொழுத பிறகு சுலைமான் நபி செஞ்ச துவா யாருக்கும் கொடுக்காதுன்னு கேட்டார்ல, அதனுடைய நம்பர் 38 35. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா மக்கள்கிட்ட சொல்றாங்க, நேற்று இரவு இஃப்ரீத், அந்த இஃப்ரீத் இருக்குல்ல, அந்த இஃப்ரீத்ங்கிற ஒரு ஜின்னு என்னிடத்தில் ரொம்ப சேட்டை பண்ணியது, என்னுடைய தொழுகையெல்லாம் கெடுக்க பார்த்தது, அதை பிடிக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் எனக்கு தந்தான், கிட்ட வர பிடிக்கிற அளவுக்கு அந்த இஃப்ரீத்ங்கிற ஜின்னு வந்துருச்சு. நான் அதை பிடிச்சி தூண்ல கட்டி காலையில் வரக்கூடிய மக்களுக்கெல்லாம், மதீனாவுல எல்லா மக்களும் பார்க்கறதுக்கு ஏற்பாடு செய்யலாம் நினைக்கும் பொழுது என் சகோதரர் சுலைமான் செய்த துவா எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. என்ன துவா, யாரெல்லாம் எனக்கு கொடுத்த இந்த ஆற்றில் யாருக்கு கொடுக்கான்னு கேட்டுட்டாரு. அப்ப இதை நம்ம அவருடைய துவாவுல இது அடங்குன்னு அர்த்தம் இல்லையா, அவர் கேட்ட துவாவில் இது அடங்குது, அதனால நான் விட்டுட்டேன். சுலைமான் நபி ஒரு துவா செஞ்சிருக்கிறாங்க, அந்த துவா செஞ்சிருக்கும் பொழுது நம்ம அந்த ஜின்னை கட்டுப்படுத்தல் என்பது அது தகாது, அது கூடாது என்பதற்காக நான் அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரில 461 ஹதீஸில் இருக்கிறது.
இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா வைத்து பார்த்தா என்ன தெரிகிறது? ஜின்கள் ஆற்றலில் நம்மை மிஞ்சியது. அதை மனுஷன் கட்டுப்படுத்த இயலாது. சுலைமான் நபிக்கு அல்லாஹ் வந்து உத்தரவு போட்டு கட்டுப்படுத்தினான். அவர் வேற யாருக்கும் அதை கொடுக்காதுன்னு துவாவும் செஞ்சு விட்டாரு. அந்த துவாவுக்கு இது அர்த்தம் ரசூலுல்லாஹ் வழக்கம் சொல்லிவிட்டாங்க. இல்லைன்னா நானே பிடிச்சி கட்டி காத்திருப்பேன் உங்களுக்கு. ஜின்ன பிடிச்சி கட்டி போட்டு இந்த பாரு இதான் ஜின்னு என்று நான் உங்களுக்கு காட்டி இருப்பேன். சுலைமான் நபி துவா செஞ்சதுனால அது சாத்தியம் இல்லாம போயிடுச்சு. அப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட யாரும் இந்த ஜின்னை தன் கையில கண்ட்ரோல்ல வைத்துக் கொள்வது என்பது இஸ்லாத்தில் இல்லை. அது இறைவன் கொடுக்கவில்லை. அது சுலைமான் நபியோடு முடிந்து விட்டது. அது அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்ததுனாலதான் கட்டுப்படுச்சே தவிர அவனுடைய தன்மை கட்டுப்படுவது அல்ல. அவனுடைய தன்மை வந்து மனுஷனுக்கு அடங்கி நடப்பது அல்ல. இவ்வளவு தெளிவா இருக்கும் போது ஜின்ன கட்டுப்படுத்தி என்ன செய்யறாரு இவரு வந்து சூனியம் பண்றாரு. அது பொய். அது அப்படி சொல்லவே இல்லை. இவங்க ஏமாத்திருக்கா சொல்றது. அந்த அந்த ஜின்னுங்கிற நம்பாதவன் சூனியம் செய்யறான். இந்துக்கள் செய்யறான். ஜின்னவன் என்ன தெரியுமா? இல்ல இந்துக்கள் முஸ்லீம் ஜின்ன நம்புறோம். இந்துக்கள்ல உள்ளவனு இந்த மாதிரி நாங்க சூனியம் வைக்கிறோம் ஏவல் வைக்கிறோம்னு சொல்றான். அவனுக்கு ஜின்ன என்ன தெரியுமா? அப்ப சூனியம் என்பது அவன் ஏதோ ஒரு மந்திரத்தை வச்சு செய்யறேன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க தவிர இவங்க சொல்ற வார்த்தை யாரும் சொல்லல. இவங்க தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி அது ஜின்ன வச்சு செய்வார்கள். அப்ப ஜின்னு அவனுக்கு தெரியாதரா அதை எப்படி செய்ய முடியும்? அதை ஒண்ணு சிந்திக்கணும். அது போக ஜின்ன வச்சு செய்யறதா இருந்தா அதுக்கு எதுக்கு முடி, அதுக்கு எதுக்கு காலடி மண்ணு, அதுக்கு சட்டை இருக்கு, அதுக்கு பேரிச்ச மட்டை அவர் ஒரு ஆர்டர் போட்டு செஞ்சுட்டு போகுது. அப்ப இதெல்லாம் இதை வச்சுக்கிட்டு போன மாதிரி செஞ்சுக்கிட்டு தான் செய்யறாங்கிறான். அவனே இப்படி சொல்லல. சூனியம் செய்யறேன்னு சொல்லி ஏமாத்துறவன் சொல்லாத ஒன்றை இவர்கள் புதுசா சொல்றாங்க. சூனியம் என்ன தெரியுமா? ஜின்களை கையில் வைத்துக் கொண்டு அதை வச்சுக்கிட்டு மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது. இன்னொன்னு கவனிக்கணும். ஜின்னு மனுஷன் கையில் இருந்தா அவன் இந்த மந்திர வேலையை செய்வான். நான் கேட்கிறேன், ஜின்னு என் கையில் எடுத்துட்டு வைங்க, நான் என்ன செய்வேன்? போய் ரிசர்வ் பேங்க்ல இருந்து அள்ளிட்டு வா, அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்த மாதிரி எல்லாம் வந்துருமா இல்லையா? கோடா தங்க வயலில் உள்ள 50 தங்கத்தை கொண்டு வா, நான் அள்ளி கொடுப்பேனுங்க. நான் எதுக்கு 1,000 மந்திரம் பண்ணிட்டு இருக்கிறேன்? அப்ப ஜின்னு வச்சிருக்கிறது பொய்ன்னு வளர்ந்தா. ஜின்ன வச்சிருந்தான்னு சொன்னா அவளை பாஸ்டா வேலை நடக்கணுமா இல்லையா? இந்த மாதிரி உள்ள விழுந்துருச்சு. ஜின்னு தான் என்ன செய்யலாம்? 2 நிமிஷம் போதும், புட்டு போட்டு தூக்கிட்டு வந்து யாரும் செத்து போயிருக்க மாட்டான். நசுங்கி செத்தவனை தவிர மூச்சு தண்ணியில் செத்தவன் யாரும் சாக மாட்டான். ஜின்னு மட்டும் இருக்குமே. ஆனால் என்ன செஞ்சிருக்கலாம்? ஒரு உத்தரவு அப்படி செஞ்சிருமா? அது அவ்வளவு பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த ஒரு படைப்பு தானே. அப்ப இந்த ஜின்னு வச்சுக்கிறவன் எவனாச்சும் செஞ்சானா? சரி, முஸ்லீம்ல எவ்வளவு பேர் இருக்கிறான்? நான் தான் ஜின்ன வச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஜின்ன வச்சுதான் சூனியம் பண்றேன். முஸ்லீம்களுக்கு எவ்வளவு பாதிப்பு குஜராத் எல்லாம் வந்துச்சா இல்லையா? சின்ன எவ்வளவு வேண்டிய 2 ஜின்ன அனுப்ப வேண்டியானே? 2 ஜின்ன அனுப்புனா குஜராத்ல ஏற்பட்டிருக்குமா? 2 ஜின்னு டோட்டலா கவுத்துக்கிட்டு வந்துருவேன். அது செஞ்சிடும். அது மாதிரி செய்யலாம். அதே மாதிரி அமெரிக்காவை போய் ஈராக்ல குண்டை போட்டு அழிச்சான், அப்பாவி மக்கள் எல்லாம் கொன்றான். அவன் ஜாரிஸ் தூக்கிட்டு வர சொல்ல வேண்டியானே? ஜின்ன ஏறி விட்டு முஸ்லீம் பேர் முஸ்லீம்கள் ஏமாத்துறான். ஆனா ஜின்னு ஒன்று இருக்கு, நெசமாக இருக்குமே. ஆனால் இப்பெல்லாம் செஞ்சு ஜின்னு செஞ்ச வேலை நீ செஞ்சியா? இல்ல. அப்ப என்ன செய்யற? ஜின்னு இருக்குன்னு சொல்லி 11 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க, அதுவே காட்டு ஜின்னு இல்லைன்னு. நம்ம 100 ரூபாய் 11 ரூபாய் கேட்டா என்ன அர்த்தம்? இவன் ஒண்ணுமே கிடையாது, சும்மா நம்மளுடைய அறியாமை பயன்படுத்தி ஏமாத்தினாண்டு கடத்தா இல்லையா? அப்ப நடைமுறையை சிந்திச்சு பார்த்தால் கூட அப்படி ஜின்ன வசப்படுத்தி வைக்கிறவன் என்ன ஆக வேண்டிய இல்ல. நீங்க அவன்கிட்ட போங்க, இப்ப நான் உன்னை அடிப்பேன், நீ திருப்பி அடி கூட ஒரு ஜின்னு தான் என்ன அடிக்கணும். என்ன செய்யணும்? அவன்கிட்ட போய் நம்ம என்ன கேட்கணும்? நீ ஜின்னு வச்சுக்கிறீங்களா? நான் இப்ப உன்னை அடிக்க போறேன். சின்ன பெரிய சோதனை வேணாம், நீ சிம்மா சமத்துக்கு வர வேண்டியது இல்லை. நான் உன்னை அடிப்பேன். அடிக்கும் போது நீ கையை கட்டிக்கிட்டு இருக்கணும், உன் டெம்பிள் ஜின்னு அது என்னை தடுக்கணும், அது என்னை திருப்பி அடிக்கணும். அப்படி செய்யறான்னு கேட்டு பாருங்க. செய்யறாங்க அடிச்சிட அதிகமா கத்தி எடுத்து குத்த போவேன், நான் குத்துவேன். ஆனால் நீ கையை கட்டி சும்மா இருக்கணும். உன் ஜின்னு தான் என்ன செய்யணும்? கத்தியை பிடிங்க என்னைய குத்திடணும். அப்படி கேட்டு பாருங்க. மாட்டேன்றான். அப்ப என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். அப்ப அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறான். அப்ப அவன் ஒரு வயல் வச்சிருக்கான்னு வைக்க, ஒரு விவசாயம் பண்றான். அவன் விவசாயத்தை கூலிலாம் டிராக்டர்லாம் அவனுக்கு தேவையா? ஜின்ன விட்டு 1000 ஏக்கரை உழுதுட்டு வந்துருது. வேலை முடிஞ்சு போச்சு. அறுக்க வேண்டி இருக்குது. இந்த எல்லாத்தையும் அறுத்து கொண்டு வந்து ஒரு செகண்ட் பண்ண வச்சிருமா இல்லையா? அப்படிலாம் செஞ்சு காட்டிருக்கான். ஜின்ன வச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடியவன்லாம் சில்லறை வேலை பார்த்து பாக்குறான, பெரிய வேலை ஜின்ன வேலையை பாக்குறான். மனுஷன் செய்யற வேலையை தானே பாக்குறான். அவன் ஜின்னு செய்யற வேலையை பாக்குறேன்னு நடக்குதா இல்லையா? யதார்த்தமா பார்த்தாலும் தெரியுது. ஜின்னை எல்லாம் அப்படிலாம் கட்டுப்படுத்து. ஜின்னு படைப்பு நம்ம நம்பணும். ஈமான் சம்பந்தப்பட்டது, மறைவானது. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் என்ன சொல்றான்? ஜின்களை சொல்லும் பொழுது அதை நம்ம பார்க்க இல்லாத, அது முக்கியமான பயன். பார்த்தாலும் கட்டுப்படுத்த முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி போட்டு காட்டலாம் நினைச்சாங்க. ஆனால் சுலைமான் நபி துஆ செஞ்சது அடங்கிருச்சுன்னு விட்டுட்டாங்க.
அப்ப பார்க்க முடியாது என்பது அதில் அடங்குது. ஜின்களை நீங்கள் பார்க்க முடியாது. அல்லாஹ் அழகா சொல்றான் பாருங்க, யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, லா யஃப்தினக்கும் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம். கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா, சொர்க்கத்திலிருந்து உங்கள் பெற்றோரை ஆதம் அவ்வாவை வெளியேற்றினாங்க, அந்த மாதிரி உங்களை குழப்பிவிட வேண்டாம் என்று சொல்லிட்டு, இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு, அந்த ஷைத்தானும் அவனுடைய இனத்தாரும் ஜின்னு, அந்த இனத்தை சேர்ந்தவன் அவன். அப்ப ஷைத்தானும் அவனுடைய இனத்தாரும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மின் ஹைது லா தரவுனஹும், நீங்கள் அவர்களை பார்க்காத வகையில். நம்மளை இப்ப ஜின்னு பார்த்துட்டு இருக்கு, நாம் அதை பார்க்கல. அப்ப பார்க்கிறவன் வசப்படுத்த முடியுமா, பார்க்காத வசப்படுத்த முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. எதை வசப்படுத்த முடியும்? பார்க்கிறவன் வசப்படுத்த முடியாது. பார்க்காம மறைஞ்சிருக்குன்னு வைங்க, அது எதையாவது செஞ்சா நம்ம பயந்துருவோம். வசப்படுத்த மண்டையில் அடிக்க மாதிரி எவனும் இருக்காது. சொல்ற கேட்கறியான்னு சவுண்ட் வரும், கேட்டுருவோமா இல்லையா? அப்ப பார்த்துக்கிட்டு இருந்தால் பயம் ஏற்பட முடியாது. நம்மளை மறையிற தன்மை எல்லாம் தந்தான்னு வைங்க. இப்ப நான் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி எல்லாம் தந்து யாரும் நீ பார்க்க முடியாதுன்னு வைங்களேன், உலகத்தை ஆட்டி படிச்சிடும்ல. நான் என்ன செய்வேன், பெரிய ஒபாமா கிட்ட போய் நிற்பேன். பிளைட்ல என்னன்னு பார்க்க மாட்டாங்க. அமெரிக்காவில் சோதனை பண்ண என்ன பண்ண முடியாது, தெரிய மாட்டேன். நான் பாட்டு விசா இல்லாம அமெரிக்காவில் இறங்குவேன். அங்க வெள்ள மலைக்கு போவேன், மண்டல ஓங்கி அடிப்பேன். அடிச்சு செய்வேன், பயந்துடலாம ஒரு சத்தம் ஒண்ணு கொடுப்பேன். ஒண்ணுமே ஈராக்கெல்லாம் திருப்பி வந்துரு ஆடி பேர் வரலங்க. அப்ப யார் வசப்படுத்த முடியும்? யாரு மறைந்து நிற்கிறானோ அவனுக்கு வசப்படுத்துறதுக்கு சக்தி அதிகம். என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னா மறைவ ஒரு சத்தம் வந்து ஆள் அனுப்பும், அப்படி போயிடும். அப்ப மறைந்து இருக்கிறவன் நம்மளை மிரட்டி வசப்படுத்த முடியுமா? மறைவா இல்ல வெளிப்படையா இருக்கிறவன் மறைவா இருக்கிறவன் மிரட்ட முடியுமா? அப்ப என்ன சொல்றாங்க, எல்லாம் உள்டா பேசுறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹும் மின் ஹைது லா தரவுனஹும், நீங்கள் பார்க்காத வகையில் உங்களை ஷைத்தான் ஜின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இங்க ஜின்னு இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஆனா நம்ம அதை பார்க்கல. ஆனா பார்த்தா அது பாட்டுக்கு இருக்கு, நம்மள ஒண்ணு ஒம்பு கொள்ளாது, அது வருஷமா இருக்குது. ஜின்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு, அது நம்ம சண்டைக்கு வர்றது ஒம்பு அது பாட்டு அந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஜின்ன வசப்படுத்துறது இருக்குமா? இருக்காது. அப்ப ஜின்ன வசப்படுத்தி செய்யறோம் என்று சொல்வார்களே, ஆனால் அது அப்பட்டமான பொய். அதை நீங்க வழங்கிக்கணும். முதல் ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லிடுவோம்.